ஸ்டாலின் மாநில நலனை பாதிக்கும் திட்டங்களான ஜிஎஸ்டி, நீட், உதயமன் திட்டம் ஆகியவற்றை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிக கடுமையாக எதிர்த்தார் என பாராட்டினார். ஆனால் ஜெயலலிதா பெயரை கூறிக்கொண்டு நடைபெறும் தற்போதைய ஆட்சியானது மத்திய அரசுக்கு அடிபணிந்து செல்வதாக குற்றம் சாட்டினார். நீட்டுக்கு மட்டுமல்ல, ஜிஎஸ்டிக்கு மட்டுமல்ல, உதயமின் திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம், எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்களா எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி, ஜெயலலிதா பெயரை சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்ப இந்த திட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்களே. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகமே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் அதை ரத்து செய்துவிட்டு அந்த திட்டம் இந்த பகுதிக்கு கிடையாது என்று அறிவிப்ப ஏன் இந்த ஆட்சியால் செய்ய முடியல என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கதிராமங்கலத்தில் பேசிய ஸ்டாலின், அப்துல் கலாம் நினைவு மண்டபத்தில் திருக்குறளை வைத்திருக்க வேண்டும் என்றும், சிலை அருகே பகவத்கீதையை வைத்ததன் மூலமாக மதவாதத்தை திணிக்க முயற்சி நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காக எதிர்க்கட்சித் தலைவரான தம்மை அழைத்து பேச பிரதமர் மோடிக்கு நேரமில்லை எனவும், ஆனால் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை அடிக்கடி சந்திப்பதாகவும் புகார் கூறினார்.